மெயின்டெனன்ஸ் வழக்குல கணவர் வேணும்னே நீதிமன்றத்தையே ஏமாத்துனது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீதிமன்றம் என்ன செய்தது? இது பாம்பே ஹைகோர்ட்டுடைய ஒரு லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். கணவர் ஐடில வேலை செய்யறாரு, நல்லா ஏர்ன் பண்றாரு, மாசத்துக்கு 3 to 4 lakhs கிட்ட ஏர்ன் பண்றாரு. மனைவிக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு. மனைவி ஜீவனாம்சம் கேட்டு வழக்கு தாக்கல் செஞ்சிருக்காங்க. மனைவிக்கு சாதகமா நீதிமன்றம் மாதம் 30,000 ரூபாய் கொடுக்க சொல்லி கணவனுக்கு உத்தரவிட்டது. கணவர் என்ன பண்றாரு, 30,000 ரூபாய் மனைவிக்கு நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருந்த ஐடி ஜாப் ரிசைன் பண்ணிட்டு 20,000 ரூபாய்க்கு ஒரு வேலைக்கு போயிடுறாரு. 20,000 ரூபாய்க்கு வேலைக்கு போயிட்டு நீதிமன்றத்துல திரும்பவும் ஒரு மனு தாக்கல் செய்யறாரு. எனக்கு வருமானம் கிடையாது, எனக்கு 20,000 ரூபாய் தான் நான் சம்பாதிக்கிறேன், நான் எப்படி என் மனைவிக்கு 30,000 ரூபாய் ஜீவனாம்சம் கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி என்னால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்யறாரு. வேண்டுமென்றே கணவன் இந்த மாதிரி செஞ்சிருக்காருங்கிறது நீதிமன்றத்துக்கு மனைவி தெளிவா புரிய வச்சிட்டதுனால, நீதிமன்றத்தையும் ஏமாற்றி இருக்கிறதுனால கணவருக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பு சொன்னது மும்பை உயர் நீதிமன்றம். டியர் லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பட்டிங் அட்வொகேட்ஸ், நான் ரேணுகா திருவேங்கடம் வழக்கறிஞர். உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்க தாராளமா என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேளுங்கள், உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன்.